இப்போ நம்ம வந்து அடுத்த பாடம் தேங்காய் சுவடு ஏறு வரிசை இறங்கு வரிசை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க 1 2 3 இது வந்து ஒரு வீடு இல்லையா? அதே மாதிரி 1 2 3 அடுத்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு சரிங்களா? ஸோ வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ நம்ம எப்படி ஏறு வரிசைனா என்னென்னா அப்படியே முன்னேறி போகிறது வந்து ஏறு வரிசை இல்லைங்களா? அப்படியே பின்னாடி இறங்கி வர்றது இறங்கு வரிசை. இன்றைக்கி நம்ம தேங்காய் சோல் வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசை ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம நிலைப்பாடம் எப்படி பார்த்தோம்? இந்த பொசிஷனில் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து போகிறோம். இது வந்து ஒரு திசை, இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். அடுத்தது ஆரஞ்சு திசைக்கு இது புரியுதுங்களா? இதுதான் 2 திசை. ஸோ அப்போ வந்து நிலைப்பாடம் நம்ம இருக்கிற இடத்துலேயே பண்ணிட்டா அந்த பாடத்துக்கு பேர் வந்து நிலைப்பாடம். இப்போ வந்து நம்ம அடுத்த வீட்டுக்கு நம்ம போகல, அடுத்து போகிறதான் வந்து அது பாடத்தில் வந்து ஏறு வரிசைன்னு சொல்கிறது. இப்போ எப்படி நம்ம முதல் வீட்டிலேருந்து 2வது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றதான் வந்து ஸோ வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த இதில் காலில் ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு முதல்ல வந்து ஒரு திசை எப்படி நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா? இப்போ 2வது திசை வந்து இந்த கால் இங்கே போகுது இல்லைங்களா? இந்த கால் அது போல் என்ன பண்ணுறோம், தூக்கி இங்கே பின்னாடி போடுறோம் சரிங்களா? பின்னாடி போடுறோம். ஸோ இங்கே இருக்கிற கால் இங்கே முன்னாடி போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே காலை தூக்கி இங்கே பின்னாடி போடுறோம். பின்னாடி போட்டு இந்த காலை தூக்கி இங்கே முன்னாடி போடுறோம். ஸோ அடுத்த வீட்டில் நம்ம ஏறிட்டோம் சரிங்களா? பாருங்கள் மறுபடியும் பாருங்கள். ஸோ 1 அதுக்கப்புறம் இந்த காலை பின்னாடி போட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ 2வது வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இங்கே போனேன் மறுபடியும் ஒரே திசை அதே மாதிரி பண்ணுறோம். இந்த கால் வந்து முன்னாடி போகிற பதில் இங்கே பின்னாடி போட்டு அடுத்த வீட்டுக்கு ஏறிட்டோம் சரிங்களா? அதே மாதிரி இங்கேருந்து ஒரு திசை முடிஞ்ச உடனே கால் எடுத்து போட்டு அடுத்து ஏறிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு இது இதுக்கப்புறம் நமக்கு போகிறதுக்கு வந்து வீடு இல்லை இல்லையா? அதனால் கடைசி வீட்டில் வந்து நம்ம என்ன நிலைப்பாடம் பண்ணிடணும். இங்கே நம்ம நிற்கிறோம், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இறங்குறோம், இங்கே 2 திசையும் முடிச்சாச்சு. இறங்கும்போது என்ன பண்ணுறோம், இந்த காலை தூக்கி இங்கே பின்னாடி இறங்குறோம் சரிங்களா? இந்த கால் என்ன பண்ணும், இது வந்து இப்படி வைக்கக்கூடாது, மாற என்ன பண்ணும், ஒரு சுற்றுறோம். இங்கேருந்து அப்படி ஒரு சுற்றி இங்கே வைக்கணும் சரிங்களா? அதுதான் வந்து பாடம். சரியா? அதே மாதிரி வந்து இங்கே வந்து போகும்போது இங்கே ஒரு தசை மிச்சம் வச்சோம் இல்லையா? இங்கேருந்து ஆரம்பித்து இப்போ இந்த திசை இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த திசையில் இருந்தால் நம்ம இறங்க முடியும். இங்கேருந்து வர்றோம், இப்போ ஒரு சுற்றி இங்கே வைக்கிறோம் சரிங்களா? அதே மாதிரி இங்கேருந்து அடுத்த திசை இங்கே முடியும். இங்கே இறங்குறோம், இறங்கிட்டு ஒரு சுற்றி இங்கே வைக்கிறோம் சரிங்களா? அதுக்கப்புறம் புரியுதா? ஸோ நம்ம ஏறும்போது என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் சைடில் நின்று பார்த்து அப்படியே ஏறிட்டு வருவோம். இறங்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்து இறங்கிட்டு வருவோம். சரி இப்போ நீங்கள் ஃபோட்டோ இருக்கும் மட்டும் பாருங்கள். ஸோ கடைசி வீட்டுக்கு வந்தாச்சு, நிலைப்பாடம். இப்போ இறங்குறோம். சரிங்களா? இப்போ ஆரம்பி திசைக்கு வந்தாச்சு. ராம் அப்படியா மூமெண்ட்டு காட்டு காலில் இங்கேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த காலை எடுத்து போட்டு எங்கே பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏறு சரியா? அடுத்தது அப்புறம் எப்படி இறங்குவ? ஓகேயா? இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் சோட ஏறு வரிசை நம்ம கம்பில் எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம இந்த நிலையில் ஆரம்பிக்கிறோம், எடுத்து வைக்கிறோம், அப்போ மேல் சுற்றுறோம் சரிங்களா? அடுத்து கால் எடுத்து வச்சோன்னே இங்கே கீழ் சுற்று சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கால் இங்கே வரும்போது இங்கே பின்னாடி பார்க்குறோம், மேல் சுற்று, அப்புறம் இங்கே கீழ் சுற்று, அப்புறம் மேல் சுற்று. ஸோ ஒரு கால் எடுத்து வச்சுட்டா மேல் சுற்று, அடுத்த காலுக்கு கீழ் சுற்று, அதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான். இப்போ கடைசி வீட்டில் நம்ம நிலைப்பாடம். இப்போ இங்கே வந்தாச்சு. ஸோ நம்ம வீடுகள்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இறங்க போகிறோம். அப்போ மேல் சுற்று,
நம்ம ஆரம்பித்த வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட பாடம் வந்து முடியுது. பண்ண பின்னாடி இறங்கி வா. ஓகே, ஆரம்பித்த வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட பாடம் வந்து முடியுது. சரிங்களா? பயிற்சி பண்ணி பாருங்கள்.